நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ராசி அதிபதி இருவரும் எந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த சாரத்தில் இருக்கிறதோ அந்த சாரத்தின் தன்மையை தான் மிகுதியாக பிரதிபலிக்கும். அந்த சாரநாதன் உங்க லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ 12ஆம் அதிபதியாகவோ இருக்கக்கூடாது. இப்போ லக்னாதிபதி 8ஆம் அதிபதியோட சாரம் வாங்கியிருக்காரு, ராசி அதிபதி 12ஆம் அதிபதியோட சாரம் வாங்கியிருக்காருன்னா, இந்த ஜாதகர் என்னதான் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலுமே ராசி அதிபதி வலுவாக இருந்தாலுமே இவர்கள் வாங்கிய சாரநாதன் 8ஆம் இடமாகவும் 12ஆம் இடமாகவும் போயிடுச்சு. அப்படி அவங்க 8ஆம் அதிபதியோட சாரத்திலோ 12ஆம் அதிபதி சாரத்திலோ லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ இருந்தாலும் ஜாதகத்துல அந்த 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பெரிய லெவல்ல துன்பம் வராது. மாறாக 8ஆம் அதிபதி வலுவாக இருந்து 12ஆம் அதிபதியும் வலுவாக இருந்தால் லக்னமும் ராசியும் ஜாதகத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த ஜாதகர் வேலைக்கு போறவராக இருந்தா வேலையில பல பிரச்சனை வரும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஒரு சேமிக்க முடியாது, வாழ்க்கையில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கடன் வரும், நோய் வரும், வம்பு வழக்கு வரும், அசிங்க அவமானம் வரும். இதெல்லாம் எப்போ லக்னாதிபதி வாங்கிய சாரநாதன் 8ஆம் அதிபதியாகி அவர் வலுவாக இருந்தார். அதே சமயத்துல ராசி அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதி 12ஆம் அதிபதியாக வந்து விட்டால் அவர்களுடைய தசாபதி நடக்கும் பொழுது மிகப்பெரிய போராட்டங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் எந்த சாரத்தில் இருக்கிறார்கள், அந்த சாரநாதன் உங்களுக்கு எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சாரத்துல லக்னாதிபதி ராசி அதிபதி நின்றாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் பெரிய லெவல்ல பிரச்சனை வராது. பாதிக்கப்படாம வலுவா இருந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு போர்க்களமான வாழ்க்கை, சிரமமான வாழ்க்கை, ஒரு சிக்கலான பிரச்சனையை எதிர்கொண்டு தவிர்க்க சூழல் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். அந்த 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இருவருமே வலுவா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை அதிகம். யாராவது ஒருத்தர் வலுவா இருந்தா பிரச்சனை பகுதியாக குறையும். 2 பேருமே வலுவை இழந்து இருந்தாங்கன்னா பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, லக்னாதிபதி வாங்கிய சாரநாதனும் ராசி அதிபதி வாங்கிய சாரநாதனும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் வேறுபடும். இவை அனைத்துமே பொதுவான பலன்கள் தான். நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.